பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியாணி மசாலா செய்ய போகிறோம் பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ எடுத்து வச்சுருக்கோம் சொல்கிறோம் பாருங்கள். பட்டை 75 கிராமு, ஏலக்காய் இந்த ஏலக்காய் 30 கிராமு, கல்பாசி சும்மா கொஞ்சம், ஸ்டார் 3 ஸ்டாரு, பெரிய ஏலக்காய் 10 கிராமு, பிரிஞ்சி இலை 2 கிராம், 10 கிராம். இவ்வளோவே தேவையான பொருட்கள். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம். பிரியாணி மசாலா இது சுருள் பட்டை, சாதா பட்டை கொஞ்சம் வச்சுருக்குறோம். ஆனால் சுருள் பட்டை போட்டாதே நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி பட்டை வாங்கி கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு, ஆனால் இந்த மாதிரி பட்டை வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்குறோம். இதையும் பாருங்கள். இதே மாதிரி தான் அது வேறு மாதிரி பொருள்கள். இது 2 பொருள் சேர்த்து அரைச்சிருக்குறோம். பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது 1 கிலோ பிரியாணிக்கு இந்த 1 ஸ்பூன் போதும். 2 கிலோ பிரியாணி 2 ஸ்பூன் போடணும். சிக்கனுக்கு 1 கிலோ கறிக்கு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இது ரொம்ப காரமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது வேறு மாதிரியே. இந்த பட்டை வாங்கி அரைங்க, அப்போதே நல்லாயிருக்கு, கெடாமல் இருக்குது. வண்டு புழு 6 மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஏர்கன் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் கூட கெடாது. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டை வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி தர்றோம். அதே மாதிரி நீங்கள் இந்த பவுட்ரு வேணும்னா 100 கிராம்லேருந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் தர்றோம். நீங்கள் எங்களுக்கு நாங்கள் ஃபோன் நம்பர் போடுறோம். நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், மெசேஜ் போடுங்க. வேணால் டைரெக்டாக ஃபோனே பண்ணி கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு அதை தயார் பண்ணி தருவோம், அனுப்பிச்சி விடுவோம். உங்களுக்கு எங்கே இருந்தால் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.